ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். 3 days வரைக்கும் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 20 days வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரான சைட் டிஷ். இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நான் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெங்களூர் தக்காளி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். இது குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்குங்கிறதுனால அப்பப்போ செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே மல்லி இலையும் புதினாவும் ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு அரைக்கலாம். அது தோசைக்கு நல்லா சூட் ஆகும். ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இது 125 ml வருது. ஆயில் ஹீட் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தி ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆயில் 100 ml யூஸ் பண்ணால் போதும். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமே தண்ணி வற்றிடும். ஆனால் தக்காளியோட ராஸ்மெல் போகாது. எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நல்லா திக்கார வரைக்கும் மூடி வச்சே குக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சுற்றியும் தெரிக்கும். தொக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு வதக்கிக்கலாம். புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்திக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. நல்லா ஃபுல்லாக பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதை தாளித்து அப்படியே தொக்கில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.